லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். கட்சியில் எந்த முக்கியத்துவமும் தரப்படாததாலும் எடப்பாடி பழனிசாமியின் பாராமுகத்தாலும் அதிருப்தியிலும் வருத்தத்திலும் இருக்கும் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு ஆளும் திமுக தரப்பில் வலை விரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் தங்கமணி. அதிமுக மாவட்ட செயலாளரான இவர் 2011 முதல் 2016 வருவாய் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். 2016, 2021 மதுவிலக்கு மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் பழனிசாமி அமைச்சரவையிலும் அவருக்கு இதே துறைகள் ஒதுக்கப்பட்டன. எடப்பாடி பழனிசாமியும் தங்கமணியும் சம்மந்தி முறையில் உறவினராவர். இதன் காரணமாக இருவரும் நகமும் சதையுமாக நெருக்கமாக இருந்தனர். 2021 ஆட்சி மாற்றத்திற்கு பின் உறவில் மெல்ல விரிசல் விழ துவங்கியது. அதற்கேற்ப தங்கமணி வீடு உள்ளிட்ட பல இடங்களில் 2021 டிசம்பர் 15 லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். அந்த நெருக்கடியான நேரத்தில் பழனிசாமியிடமிருந்து பெரிய அளவில் ஆதரவும் உதவியும் கிடைக்கும் என தங்கமணி நம்பினார். ஆனால் பெயரளவுக்கு ஒரு கண்டன அறிக்கை மட்டுமே பழனிசாமியிடமிருந்து வந்தது. இந்நிலையில் லோக்சபா தேர்தலில் பழனிசாமி எடுத்த முடிவுகள் தங்கமணிக்கு ஏற்புடையதாக இல்லை. இதையடுத்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைந்து இழந்த பலத்தை கட்சி மீண்டும் பெற சில யோசனைகளை பழனிசாமியிடம் தனிப்பட்ட முறையிலும் கட்சி ஆலோசனைக் கூட்டங்களிலும் வலியுறுத்தினார். கட்சி நலனுக்காக அவர் சொன்ன யோசனை பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்ற பிம்பத்தையே அவர் மீது விழ வைத்தது. பழனிசாமியின் சந்தேகத்துக்கும் ஆளாக நேரிட்டது. அதன்பின் அதிமுகவில் தங்கமணிக்கு தரப்பட்டு வந்த முக்கியத்துவம் குறைய துவங்கியது. அதனால் உடல்நலத்தை காரணம் காட்டி ஒதுங்க துவங்கினார். பிரதமரை சந்திக்க பழனிசாமி டெல்லி சென்ற போதும், சமீபத்தில் பிரதமர் மோடியை திருச்சியில் வரவேற்க சென்ற போதும் தங்கமணிக்கு அழைப்பு இல்லை. மனப்புழுக்கத்தில் தங்கமணி இருக்கும் செய்தி அவரது உறவினர்கள் வாயிலாக அறிவாலயத்துக்கு எட்டியது. அதன் பலனாக அங்கிருந்து மறைமுக அழைப்புகள் வர துவங்கியுள்ளன. நாமக்கல் மாவட்டத்தில் திமுகவை வழிநடத்த சரியான தலைமை இல்லை. நாமக்கல் கிழக்கு, மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்களின் செயல்பாடுகள் ஆளும் தலைமைக்கு பிடிக்கவில்லை. கட்சியை மாவட்டத்தில் வழி நடத்தவும் துணை முதல்வர் உதயநிதிக்கு உறுதுணையாக இருக்கவும் தங்கமணி முழு தகுதி பெற்றவர் என ஆளும் தலைமை நம்பும் தகவல் உறவினர் ஒருவர் வாயிலாக தங்கமணி தரப்புக்கு சொல்லப்பட்டுள்ளது. தங்கமணி வருகை தங்களை பாதிக்கும் என்பதால் கொங்கு மண்டல திமுக நிர்வாகிகள் சிலர் முட்டுக்கட்டை போட முயற்சிக்கின்றனர். அந்த தடையை மீறி தங்கமணிக்கு எந்த நேரத்திலும் அழைப்பு மணி அடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.